Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 17 வசனம். வாசிக்க கேட்கலாமா? உனக்கு விரோதமாய் உருவாகப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உனக்கு உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம், அதாவது பெல்லிய சூனியமா இருக்கட்டும், மந்திரங்களா இருக்கட்டும், ஏவலா இருக்கட்டும், பிசாசனுடைய எந்த தந்திரமா இருக்கட்டும், இல்லை என்றால் உனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் 2-3 பேர் கூடி உனக்கு விரோதமாய் பேசுகிறதும், உங்களை கீழே தள்ளுகிறதும், உங்களை அவமானப்படுத்தணும்னு சொல்லியோ, இல்லைன்னு சொன்னா உங்களை வெட்கப்படுத்தணும்னு சொல்லியோ, உங்களுக்கு விரோதமாய் செய்கிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க அநேக நேரங்களிலே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? எனக்கு விரோதமா பிளான் பண்றாங்க, என்னை அவமானப்படுத்துறாங்க, கூடி கூடி பேசி என்னை கீழே தள்ள பார்க்குறாங்க, எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து வராதபடிக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணி என் மேல கேஸ் போட்டு எனக்கு கிடைக்காதபடிக்கு இப்ப நடத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு வர வேண்டிய வீடு கிடைக்காதபடிக்கு பிளான் போட்டு என்ன பண்றாங்க, சகோதரர்லாம் ஒன்னா என்னை வெறுத்துறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என்ன பிளான் போட்டாலும் சரி அது வாய்க்காது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்துல 2 காரியம், உருவாக்கப்படும் ஆயுதம், உருவாக்கப்படும் நியாயத்தில் எழும்பும் எந்த குற்றத்தையும் அப்படின்னு. குற்றம் உருவாக்கப்படுகிறது, உனக்கு விரோதமா ஆயுதம் உருவாக்கப்படுகிறது. அப்படின்னா இந்த 2 உங்களுக்கு விரோதமா எழும்புதுன்னா அந்த 2ஐயும் நிர்மூலமாக்குற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிர்மூலமாக்குவார் என்று சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படுத்துவா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால கவலைப்படாதீங்க, சமாதானமா இருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் செய்கிறார். ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாக்கும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா தீங்குக்கும் கர்த்தர் விலக்கி காத்தருளி எல்லா ஆசீர்வாதத்தில் நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். அவர்கள் விரோதமாய் எழும்புகிற எந்த நாவையும் குற்றப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டியருளும். என் தேவரீர், அவர்கள் விரோதமாய் எழும்பும் எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன், வாழ்த்துகிறேன். நன்மை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. உங்க வாழ்க்கை தோல்வியில கர்த்தர் ஜெயித்து வச்சிருக்கிறார். ஹலோ, praise the Lord. டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.